ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் சங்சக்ரா. ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் வறுவல் ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையானது வந்து 2 பெரிய வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டை இலை இது 2த்தையும் தாளிக்கிறோம். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்குறோம். அது நல்லா வதங்கணும், மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ வந்த பிறகு அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு, இது 2த்தையும் ஆட் பண்ணுறேன். இது 2 வதங்கின பிறகு வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன். தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும். மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ். இப்போல்லாம் வந்து அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ வெந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் 1/4 டீஸ்பூனு. அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் ரெட் சில்லி அது வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த கலவையோட ப்ராப்பராக வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, இந்த தண்ணி வந்து விடக்கூடாது. கறி சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடணும் 1 டம்ளர். அந்த கறி வந்து ஓரளவுக்கு மேலே வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சிடணும். ஊற்றி மூடி வச்சிடணும். இப்போ ஃப்ளேமை வந்து நல்லா பெருசாக வச்சிடணும். இப்போ நல்லா கொதிக்க கிரேவி. ஸோ இது வந்து சுண்டணும். கொஞ்சம் நேரம் வரைக்கும் மூடி வேக வைக்கணும். அப்புறம் மூடியை எடுத்துட்டு சாதாரணமாக வேக விட்டுறணும். இப்போது தண்ணி ஓரளவுக்கு சுண்டது தெரியும் உங்களுக்கு. ஸோ எப்பயுமே வந்து நல்லா வந்து பாயில் ஆனால் தான் வந்து சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் காரம் உப்பு எல்லாம் ப்ராப்பராக வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து தண்ணி வந்து சுண்டி போயிடுச்சு. ஸோ ஒரு 2 to 3 டைம்ஸ் 5 மினிட்ஸுக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரையு. ஸோ உங்களுக்கு வேணால் இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், நான் ஆட் பண்ணுறேன். பெப்பர் ஆட் பண்ணால் யூஸ்வலாக இது சிக்கன் மாதிரியே தெரியாது, மட்டன் ஃப்ரை மாதிரி தெரியும். சிக்கனுக்கான ஸ்மெல்லே இருக்காது. இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.